ஒரு சிவனடியாரை பார்க்கறதே பெரிய பொன்னால் தான். நல்ல அடியார்களை தரிசனம் பண்ணுறது உன் அடியார் திருக்கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு சொல்லுவார் மணிவாசகர். ஒரு அடியார் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டார் சிறு தொண்டர். ஒரு அடியார். இப்போ அடியார்னா யார்? அதுதான் பிரச்சனை. திருநீர் பூசினவங்களாம் அடியாரா? ருத்ராட்சம் போட்டவங்களாம் அடியாரா? நான் இல்லை சொல்கிறா நாவுக்கரசர். யாருப்பா அடியார்? சுவாமியை மனசில் வச்சு கொண்டு சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் கசிவு யாருக்கு வருதோ அவர் தான் அடியார். கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை பார்த்தது கிடையாது. அவருக்கு சிவபூஜைனா என்னன்னு தெரியாது. எப்படி குளிச்சுட்டு போகணுமா குளிக்காமல் போகணுமா ஒன்றும் தெரியாது. ஆனால் நேராக போகிறார். நல்ல பெரிய பன்றி. போன ஜென்மத்தில் அவர் அர்ஜுனனாக பிறந்தார், அவதாரம் பண்ணினார். அதே பன்றியை வச்சு சுவாமிகிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம எதில் விட்டோமோ அதுலேருந்து தொடருவார். இந்த சீரியல் மாதிரி இந்த ரிவ்யூலாம் போடுவான் தெரியுமா? முன்னாடி போன வாரம் வந்தது நேற்று விட்டு தான் போடுவான். திரும்பி 10 நிமிஷம் டைம் ஓட்டணுமே அவனுக்கு. நிறைய நாடகம் 4 வருஷம் 5 வருஷம்லாம் ஒரு நாடகம்லாம் உண்டு. நம்ம நாடகமாக அப்படி தான் 60 வருஷமாக ஓடின்னு இருக்கு. அந்த நாடகத்தை நடத்துகிறவன் யாரு? சதாசிவமூர்த்தி. அந்த மாதிரி சுவாமி நமக்கு என்ன பிறவியில் செஞ்சோமோ அதைத்தான் இங்கே கூட்டிகிட்டு வருவார் இல்லையா? கண்ணப்ப நாயனார் போகிறார், கூட ஒருத்தன் வர்றான். அவனுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறான். யாரு? நானன்னு பேர். அவன் சொல்கிறான், காண நீ போதில் நல்ல காட்சியே காணும். அங்கே போனால் நல்ல ஜில்லுன்னு மரம் இருக்கும். உள்ள ஒரு சுவாமி இருப்பார். அவர் பேர் குடுமித்தேவர்னு பேர். உங்கள் அப்பா காலத்தில் நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ வயசு இருக்கு 16 வயசு. யாருக்கு? கண்ணப்பருக்கு. பசி வேற. 100 கிலோமீட்டர் ஓடி வர்றார். பொத்தப்பை நாட்டிலேருந்து காளகஸ்தி வரைக்கும் 100 கிலோமீட்டர் சரியா. எனக்கு பாக்கியம் கிடச்சிது சுவாமிகள் அவதாரம் பண்ண ஊருக்கு போகிறதுக்கு. போய் பார்த்தேன். கண்ணப்ப நாயனார் அவதாரம் பண்ண இடம் இன்னமும் காடாகவே இருக்குது. கிபி 1ஆம் நூற்றாண்டு, ஏன் எத்தனை இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய நாயனார் இருந்திருக்கிறார். அப்போ இவர் போய் பார்க்கிறார் காலத்திநாதரை. சேக்கிழார் எழுதுவார், கண்ட பொழுதே கெட்டேன். பார்த்த மாத்திரத்தில் ஐயோயோ இத்தனை நாளாக இந்த ஆளை பார்க்காம விட்டுட்டேன். சென்று வேகமாக ஓடினார். மோகமாக தழுவினாராம். சுவாமி அப்படியே மோகமாக கட்டி பிடிச்சாராம். உச்சி மோந்தார். முத்தம் கொடுத்தாராம் சுவாமியை பார்த்து. சோ ச நாயனார் எனக்கு அகப்பட்டார் அச்சோ என்று தோலை தட்டினாராம். இப்படி பலே பேஷ். இப்போ யாராவது நல்லா பாஸ் பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்? ஷோல்டரில் தட்டுவோம். இப்போ இவர் தட்டுறதுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணிக்கிறார்? தன்னையே தட்டிக்கிறார். நாயனார் எனக்கு அகப்பட்டார். 6 நாளில் முக்தியை கொடுத்தார் சுவாமி. சிவகோசரியாரை கூப்பிட்டு கண்ணப்பரை கூப்பிட்டு, கண்ணப்பா நீ இந்த மாதிரிலாம் பன்றி இறைச்சியை வைக்கப்படாது, வாயில் கொப்பளிக்கக்கூடாது, உன் சடையில் வைக்கிற பூவை என் மேலே போடக்கூடாதுன்னு சொல்லலை. செருப்பு காலிலேயே வந்து தள்ளுறிய நியாயமானு கேட்கல. சிவகோசரியாரை கூப்பிடுறார். அவனுடைய வடிவெல்லாம் என்னுடைய வடிவு, அவனுடைய அன்பெல்லாம் என்னுடைய அன்பு, அவனுடைய செயலெல்லாம் என் செயல், ஆகையினால் ஒழுங்கா போய் மறைஞ்சிருந்து பாரு போ அப்படின்ட்டார். சிபாரிசு பண்றார் கண்ணப்ப நாயனாருக்கு. சுவாமி கிட்ட இருக்கிற மற்ற தெய்வங்களை விட சிவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நம்மகிட்ட எவ்வளவு குற்றம் இருந்தாலும் அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதிரி சுவாமிகிட்ட இருக்கிற அது ஒரு பெரிய சிறப்பு. நான் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் சிவன் 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 ஏன் சொல்கிறேன்னா, சிவனை விட ஒரு தாயில் சிறந்த தயாவான தத்துவன் யாரும் கிடையாது. நீங்கள் எத்தனை குற்றம் பண்ணினாலும் உடனே அந்த குற்றத்தை பொறுத்துக்குவான். யார்? ஆரூர் சுவாமி மாதிரி. சுந்தரர் எங்கே போனாலும் அந்த முத்திரையை வச்சுருவார். ஏன்னா அவர் பேர்லேயே ஆரூர்னு இருக்கு.
சுந்தரருக்கு திருவாரூர்னாவே ஒரு சிறப்பு. அதனால தான் திருவொற்றியூரில் வந்த சுந்தரர் அங்கே ஒரு தியாகராஜரை வைக்கணும்னு வைக்கிறார். நீங்கள் சுந்தரர் எங்கெல்லாம் தரிசனம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் தியாகராஜர் இருப்பார், தியாகேஸ்வரர் இருப்பார். அந்த மாதிரி திருவாரூர் அப்படின்னு சொன்னாவே திருவையாறில் நினைக்கிறார். திருவையாறில் ஆற்ற கடக்க முடியலேன்னு சுந்தரர் வரும்போது திருவாரூரே சிந்திப்பன் அப்படின்னு சொல்கிறார். திருவாரூர் சுவாமிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த சுவாமி உட்காந்துக்கிட்டே வேலை பார்ப்பார், டைரக்டர் மாதிரி, ஜிஎம். சிதம்பரத்தில் சுவாமி ஆடிக்கிட்டே வேலை பார்ப்பார், அப்படி ஆடிக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துருவார். இப்படி நாவுக்கரசர் போறார் யார, திருவாரூர் சுவாமியை பார்க்கணும்னு. இவரை பார்க்க போகும்போது திருவாதிரை நாள். இன்னமும் திருவாரூரில் திருவாதிரை பெருசாக கொண்டாட மாட்டாங்க. நடராஜர் எப்போ வராரு எங்கே போகிறாருன்னு தெரியாது. ஒரு காலத்தில் திருவாரூரில் ஒரு பிரச்சனை உண்டு, திருச்சி தம்பளம்னு சொல்ல மாட்டாங்க, சண்டை வந்துடும். பதிகம் பாடி முடிச்சோடனே ஆரூரான்னு சொல்லி முடிச்சிடணும். எனக்கு நல்லா தெரியும், நானும் தேவாரம் பாடியிருக்கேன் அந்த கோயிலில். அங்கே திருச்சி தம்பளம்னு சொன்னால் சண்டை வந்துடும். ஏன்னா சொல்கிறார், தில்லை புகுவான் ஆடுவதற்கு முன்போ பின்போ திருவாரூர் கோயிலாக கொண்டனாலே, சிதம்பரத்துக்கு முன்னாடியே உருவான கோயில்னு சொல்கிறார் நாவுக்கரசர். இப்போ சுவாமி திருவாரூரில் நாவுக்கரசர் போகிறார். நடராஜமூர்த்தி என்ன சொல்லுவார்னா, நீ நல்லா இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்பார். ஆனால் திருவாரூர் சுவாமி இருக்காரு, அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். நாவுக்கரசரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? 81 வயசு கிழம் அவர். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீசர் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிவலகம் துதித்து வாழ்வாம்னார் மாதவ சிவஞான முனிவர். அப்படியே போய் நிற்கிறார், கூனி குறுகி போய் நிற்கிறார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்ல மைந்த போற்றி வானவர்தம் தோள் துணித்த சற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே மூலட்டானனே திருமூலட்டானனே போற்றி போற்றி. 10 தாண்டகம் பாடுறார் திருவாரூர்ல, வேற யாரும் பாடல. முதல்ல மூலட்டான சுவாமியை வழிபட்டு தான் அடுத்து தியாகராஜர் போகணும், அதுதான் முறை. ஆனால் எல்லாருக்குமே வாசல் இருக்கும் பக்கத்துலேயே, இந்த சைடு வாசல் கிட்டி வாசல்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் வழியாக உள்ள நுழையிறார். நேராக சுவாமியை பார்க்குறார் தியாகராஜரை. சுவாமி சௌக்கியமாக இருக்கியாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, இப்போ தான் திருவாரூர் தெரிஞ்சுதா? நாவுக்கரசர் அடியேன் அடியேன்னர். ஆரூரா, சரி சரி, உனக்கு என்ன வேணும்? நம்மளாக இருந்தால் லிஸ்ட்டே போட்டிருப்போம், காரு வேணும், வண்டி வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், இன்னொரு கல்யாணம் ஆகணும் இல்லையா? வந்தவனை கேட்டால் சென்று விடுகின்பான், சென்றவனை கேட்டால் வந்து விடுக. சூலப்படையானை சூழப்படையானை சூழாக சூழாக
கீழருவி கோலமம் தோல் குங்குமம் சேர்க்குன்றட்டு உடையானை உள்ள சுவாமி. ஆஹா பலே பேஷ். படுத்து பாடுப்பா. பாலொத்த மென்மொழியால் பங்கனை நல்பாங்காய ஆழத்தில் கிழானை நான் கண்டது ஆரூரே 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 ஊழித்தி அண்ணானை ஊழித்தி அண்ணானை ஓங்கொலிமா புண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே ஆரூரே திருவாரூரே. சுவாமி கேட்கிறார், என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சொல்ல மாட்டேங்கிறியே, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்? பூங்கடல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கடல் இங்கு இருக்க பெற்றேன், என்ன குறைவுடையேன்? உன் திருவடி ரெண்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது குறைச்சல் உண்டாப்பா? இங்கு உன் திருவடி இருக்க பெற்றேன், என்ன குறைவுடையேன்? ஓங்கு தெங்கு இளையார் கமுகோடு இளவாலை மாதுளம் பல தீங்கனி சிதறும் திருவாரூரம்மானே 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 திருவாரூரம்மானே. இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாடிவிட்டாங்க சுவாமிய. ஞான சம்பந்தர் வித்தியாசமா பாடுவார், ஆர்டர் போட்டு பாடுறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பக்தி மலர் தூவ முக்தியாகுமே பிறவி அறுப்பீர்கள் பிறவி அறுப்பீர்கள் அரவனாரூரை மறவதே துமில் துறவியாகுமே. திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நல்ல டீ கடையா பார்த்து ஒரு சாயா அடிச்சு விட்டு ரெண்டு பச்சையை உள்ள போட்டுட்டு திருவாரூர்ல இருந்து வருது அவங்க திருவாரூர். அப்படி நல்ல அந்த கடையிலலாம் அப்போ ஒரு கடை இருக்கும், வாசன் ஒரு கடை ஒன்று இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. அங்கே போய் ஸ்வீட்லாம் வாங்கி டப்பாவில் வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பக்கடாலாம் வாயில போட்டு அப்படியே பொடி நடையாக நடந்தோம்னா தப்பு இல்லை. இந்த கிழக்கு வாசல் வரும்போது ஒரு முருகன் கோயில் இருக்கும், தண்டபாணி சுவாமி கோயில் இருக்கும் வாசப்படி, இந்த தேரடி பக்கத்தில். அங்கே தான் பறவையின் மண்டலின்னு ஒரு கோயில் இருக்குது, சுந்தரர் பாடிய கோயில் பறவையின் மண்டலி. தூவாயா தொண்டு செய்வார் தொழுவார் படு துக்கங்கள் சில பேரை பார்க்கும்போது இன்னைக்கு திருநெல்வேலியிலும் இருக்காங்க, பார்க்கும்போது திருநெல்வேலியை பாடணுமே ஆசையாக இருக்குது. திருநெல்வேலி எங்கள் அம்மா விகேபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. சில பேர் திருநெல்வேலி ஞாபகம் வந்துடுது, எனக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துடுது. நம்ம அடியார்கள் பாக்கியமாக இருக்கிறவங்கலாம் பார்த்தா திருவாரூர் ஞாபகம் வருது. மதுரையிலேருந்து வந்தால் மதுரை ஞாபகம் வருது. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது இப்போ நேற்று பாருங்கள், எங்கள் ஊர் பக்கத்தில் இது காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருநள்ளாறு போய்ட்டு வந்திருக்கிறார். அது சுவாமியை நினைக்கணும்னு ஆசை வருது. இப்படி அடியார்களை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷம். அடியார்களை, அதுவும் நம்முடைய கைலாய வாத்தியம் வாசிக்கிறாங்க நம்முடைய அருமையான தொண்டர் தாண்டவ பெருமான் தனிப்பெரும் தொண்டர்கள். அப்படி ஒரு நல்ல குருநாதர் அமையிறது பெரிய விஷயம். நம்முடைய தாண்டவ பெருமானுடைய கைலாய வாத்திய அன்பர்கள், நம்முடைய சிவத்திருவாளர் குமரவேல் ஐயா அவர்கள் பள்ளிக்கரணையில் இருந்து
நமக்காக ஒவ்வொரு முற்றோதல்லையும் எத்தனை வேலை இருந்தாலும் அதை விட்டு விட்டு அடியார்களுக்காக அந்த வாத்தியத்தை வாசிக்கிறார்கள். ஒரு கொள்கை உடையவங்க அடியார்கள்லாம் சிவாலயத்தில் மட்டும்தான் வாசிப்பார்கள். நான் ஜடம், நான் பெரிய குருநாதனும் கிடையாது, நான் எனக்குமே மனுஷனை மதிக்க நான் அன்றைக்கே சொல்லுவேன், என்னை கூட கும்பிடக்கூடாது. நான் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு, இந்த மாலையெல்லாம் போடாதீங்க வேண்டாம், நான் செவனேன்னு நான் ஒரு கூகுள் மேப்பு மாதிரி. அதனால தான் குரோமில் வந்து உட்காந்துருக்கேன் இல்லையா இல்லையா என்ன பண்ணுறது? அதனால் சுவாமியை போய் அலங்காரம் பண்ணுங்க, சுவாமியை வழிபாடு செய்யுங்க. இந்த மனுஷர்களை நம்பினீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள். நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நான் கழுத்தில் போர்டு தான் போடணும். இந்த ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் போர்டு போட்டிருப்பான், நான் காக்கா விழுப்பு வந்துடும், நான் கீழே விழுந்துருவேன், என்னை காப்பாற்றுங்கன்னு பதில் போட்டிருப்பான் தெலுங்கில், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நான் கழுத்தில் போர்டு தான் போடணும். தயவு செய்து மனிதர்களை நம்பாதீங்க. என்னையும் சொல்கிறேன், நால்வரை நம்புங்க, 63 நாயன்மார்களை நம்புங்க, சிவபெருமானை நம்புங்க. இந்த சாமியாரை நம்புகிறேன், அந்த சாமியாரை நம்புகிறேன், அதெல்லாம் போனால் பெரிய பிரச்சனை தான் வரும். கடைசியில் ஏமாற்றப்படுவீர்கள். குருநாதரை மாற்றிக்கிட்டே இருக்கணும், குருநாதரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நல்ல அடியார்கள் அவர் வந்து எங்கேயுமே இந்த சிவாலயங்களை தவிர, ஆனால் இங்கே சுவாமி இருக்கிறார், அண்ணாமலை கைலாசநாதர் இருக்கிறார், அதனால் அவங்க வாசிக்கிறாங்க. அவங்க நமக்காகலாம் ஒன்றும் வாசிக்கல, நான் எனக்கு பொண்ணு அவங்க சுவாமிக்காக வாசிக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம வந்து இப்படியே எல்லா இடத்துக்கும் போகாமல் இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில் எனக்கு என்ன அபிப்பிராயம்னா, இவங்களை விட நான் ரொம்ப ஒரு கொள்கை உடையவன். இன்னை வரைக்கும் திருப்பதிலாம் போனது கிடையாது, ஒரு தடவை கூட போனது கிடையாது. லட்டு சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட்றது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப கொள்கை உடையவன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய சமயத்தை, என்னுடைய அடியார்களை இப்போ உங்களை மாதிரி எப்படி அடியாராக மாற்றுறது? சிவபெருமான் இன்னைக்கு ஓடி போகிறான், ஐயோ நடராஜர்னா ஆவாதுங்க, சிவன்னா ஆவா தொடச்சிடுவார், சிவபெருமான் உங்களை காலி பண்ணிடுவார், குழப்பி விடுறான், உங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவார். ருத்ராட்சம் போட்டால் போடக்கூடாதுங்கிறான், திருநீர் பூச்சினா பூசக்கூடாதுங்கிறான். சிவன் கோயிலுக்கு போறியா? போகாத. அப்போ எங்கே போகிறது? மற்ற வைஷ்ணவத்தில் கட்டுப்பாடு கிடையாது, நீ எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் சைவத்தில் கட்டுப்பாடு இருக்குது, அதுதாங்க பிரச்சனை. இப்போ வைஷ்ணவத்தில் நீங்கள் துளசி மாலை போட்டாலும் போடாமல் இருந்தாலும், நாமம் போட்டாலும் போடாமல் விட்டாலும், நேத்தியோட பெருமாளை மலைக்கு அமிச்சாச்சு, கோவிந்தா கோவிந்தான்னு போட்டு கடைசி சனிக்கிழமை மலை ஏறிட்டார். ஆனால் சைவத்தில் ஒரு பெரிய சுவாமி நீங்கள் உண்மையாக தொண்டு பண்ணினீங்கன்னா, உங்களை தூக்கி தலையில் வச்சு அழகு பார்க்குற ஒரே தெய்வம் ஆரூர் பெருமான், அம்பலவாரணம் கூட. அப்படி நம்முடைய அடியார்கள், தாண்டவ பெருமானுடைய தனிப்பெரும் தொண்டர்கள், கைலாயவாதியம் வாசிக்கிற நம்முடைய குமரவேலையா போன்றவர்கள் இப்படியெல்லாம் நிறைய தொண்டுகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் பொதுவாக எங்கேயுமே போகிறது கிடையாது, நிறைய பேர் கூப்பிடுவாங்க, தக்கவர் தகையவரை பார்த்து தான் போகணும். திருவாரூர் தியாகராஜரே வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வெளியே வருவார். தினமும் வந்து என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஆளுக்கு பொழப்பு கிடையாது, சும்மா தினம் வந்துட்டு இருக்கிறார், போய்யா அப்படின்னு போயிடுவான். சுவாமியாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருக்கணும். அதனால் நம்முடைய சைவ தொண்டை நிறைய இடங்கள், அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், இந்த பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருந்து உரகடம்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 20 பிள்ளைகளுக்கு அந்த அம்மா தனி ஒருவனாக போய் கிராமமாக போய் தேவாரம் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை இன்னைக்கு அவங்களுக்கு நம்முடைய குரோம்பேட்டை இந்த முற்றோரை நடத்துகிற நம்முடைய அடியார் பெருமக்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த எழுது உபகரணம் இலவசமாக வழங்க போகிறாங்க. இப்படியெல்லாம் தொண்டு செய்கிறாங்க அந்த பிள்ளைகள்லாம். பாருங்கள், கிராமத்தில் பிறந்த பிள்ளைங்க, சிவன்னா என்னன்னே தெரியாது. அவங்க அம்மா முதுகுலேயே அடிக்குது, கோயிலுக்கு போவியா போவியா போவியா, சிவன் கோயிலுக்கு போவியா, சாமியார் ஆயிடுவேன், சினிமாவுக்கு போக சொல்லுங்கள், உடனே டிக்கெட்டு, ஆன்லைனில் புக்கிங், சாராய கடைக்கு போக சொல்லுங்கள், போயிட்டு வாடா ராஜா அப்படின்னு. ஆனால் கோயிலுக்கு மட்டும் போயிடாத, பண்டாரம் ஆயிடுவேன். பண்டாரம்னா செல்வம் சார். நீங்கள் நமக்கு இருக்கிற மரியாதை உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்கா?
பட்டினத்தார் சொல்றார், ஏன் நான் சிவனடியாரா இருக்கிறேன், கீழே கால் மேல போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நீ நாட்டை ஆளுகிற ராஜா, நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், போடா சர்தான் அப்படின்னார். ஒரு சுவாமிக்கு ஆட்படுங்க. நீங்க அவங்ககிட்ட போய் ஐயா அப்படின்னு நிக்கிறத விட அவங்ககிட்ட போய் இப்படி நிக்கலாம், அப்படி ஜம்முன்னு இப்படி அவங்ககிட்ட போய் நீங்க இப்படி நிக்கணும் அவசியம் கிடையாது, இப்படி போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி பேசணும், அப்படி வாங்க எஜமா அப்படின்ட்டு. நமக்கு எஜமான் அவர் தான், நமக்கு சுவாமி இங்கே இருக்கிறார். அதனால தான் அம்பாள் கமலாம்பிகை அப்படி கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கிறா. சர்தான் போடா, எங்கே உட்கார முடியுமா, அப்படி கால் மேலே காலை போட்டு மகாராணி மாதிரி. அந்த மாதிரி சுந்தரர் திருவாரூரை வித்தியாசமா பாடுறார். அடிக்க 1000 பொன் வழங்கிய அம்மான், ஆழித்தேர் வித்தகர், கம்பிக்காத அழகர். சுவாமி கம்பி அணிந்த மாதிரி தோடு அணிஞ்சிருப்பாராம், அதனால கம்பிக்காத அழகர்னு பேரு. கம்பிக்காது அழகர் கிங்கினி பாத செங்கலுநீர் தாரான், இந்த சுவாமிக்கு பேர். மான்மத சாந்து பொட்டழகர். அப்பேற்பட்ட சுவாமி. அந்த சுவாமி அடியாருக்கு ஒரு துன்பம்னா முதல்ல சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை ஐயோன்னு சொல்லுவீங்களா, ஆரூரான்னு சொல்லுவீங்களா? நான் நம்பணும். சொல்லிட்டாலும் ஐயோ அப்பா, சாதாரண தலைவலி வந்ததுன்னா அமிர்தாஞ்சனை எடுன்னு சொல்லுவீங்களே தவிர ஆரூரான்னு வரும்? வரவே வராது. வருமா? எப்போ வரும்? இனிமே வரட்டுமா? நல்ல சந்தோஷம். வந்ததுன்னா எனக்கு புண்ணியம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஆரூரா அப்படின்னா அவர் ஏன்பான்னு கேட்பாராம். சுந்தரர் அப்படியே மனசு நொந்து போய் கோபத்தோட போறார். எங்க காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்புறார், வேகமா போறார். ராத்திரி 8:30 மணி ஆச்சு. அர்த்தஜாம பூஜை வேற முடிய போற நேரம். அங்க போய் நின்று சாமியை பார்க்கிறார் தியாகராஜரை. சுவாமி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நமட்டு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. சுந்தரா, எங்க சுத்தினாலும் நீங்க தான் வருவ. திருவையாறுல தியாகராஜ சுவாமிகள் காவிரிகரை மூலம் உட்காந்து அப்படியே பாடிட்டே இருப்பார், உஞ்சி ஊர்த்தி போயிட்டு. இவரை பார்க்கணும்னு நிறைய அடியார்கள்லாம் வந்தாங்களாம். அவருக்கு தமிழ் பெருசா தெரியாது. தியாகபிரம்மத்துக்கு திருவாரூர்ல இருந்தாலும் அவதாரம் பண்ணினாலும் கூட அவர் திருவையாறுக்கு வந்துட்டார் சங்கீதம் கத்துக்கணும்னு. தேவாரத்திலேயே ஒசத்தியான இடம்னா திருவையாறு தான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே பாட்டு தெரியாது, ஆனா பாட தெரியும். தமிழ் தெரியாது, யாரும் எழுத படிக்கல. விவசாயம் பண்றவங்க கூட தேவாரம் பாடுவாங்க. அந்த ஊர் அப்படி. இந்த களிமேடு, வளப்பக்குடி, காருக்குடி, எங்க திருவையாறு, கண்டியூர், திருச்சோற்றுத்துறையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தேவாரம் படிப்பாங்க. எப்படியா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பாரு பாடினார் சாமி, எங்கள் பாட்டம் பாடினாருங்க, அதை கேட்டுக்கிட்டே பாடுறோம். எழுத படிக்க தெரியாது, ஒரு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு. ஆனால் அவ்வளோ ராகத்தோடு பாடுவாங்க. எவ்வளோ தேவாரம், அந்த ஊருக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. அதனால் அந்த தியாகராஜ சுவாமி அங்கே வந்து சேர்ந்தார், தியாக பிரம்மம் வந்து சேர்ந்தார். வந்த உடனே அடியார்கள்லாம் பார்க்க வந்தாங்களாம் இவரை. இப்போ அடியார்கள் வந்தாங்கன்னா முதல்ல கும்பிடு போடணும், முதல்ல வணங்கணும். இந்த வணக்கம் பண்ணுற வழக்கமே இல்லை. சொல்கிறார், வணக்கம் சொல்லும் பணக்கத்தை மறந்து போன மாந்தர்கள்னு பாரதிதாசன் பாடுறார். கும்பிடவே மாட்டேங்கிறான் யாரையும் கண்டா. கடவுளையே கும்பிட்றதில்ல, உன்னை எப்படா கும்பிடுவாங்கிறான். கடவுளையே நாங்கள் இப்படி தானே கும்பிட்றோம், வாங்க அண்ணாத்த அப்படின்னு. கடவுளையே அப்படி தானே கும்பிட்றான். ఎంతరో మగా బాబులో ఎంతరో మగాను బాబులో అంతిరికి వంద
எதிரி இவருக்கு. இவர் சதா சர்வகாலம் தம்புரா போட்டுக்கிட்டு உச்சிவர்த்திக்கு போவார். ராமனன்னு புரோவரா ராமனன்னு புரோவரா வேம கோரி லோகபி ராமனன்னு புரோவரா. இந்த ஆளுக்கு வேற ஒரே கோபம். யாரு? சொந்த அண்ணனுக்கு. என்ன 24 மணி நேரமும் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு. இந்த ராம இருக்கிறனால தானே பிரச்சனை. நம்ம வீட்டில் இந்த அடியார்கள்லாம் ரொம்ப போராட்டம். இந்த உக்ரைன் போரை விட பெரிய போராட்டம் அந்த வீட்டில் இருக்கிற அடியார்கள்லாம். அது சிவனடியாராக மாறுறது ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பாவை திருத்த முடியாது, அப்பாவை திருத்த முடியாது, மனைவியை திருத்த முடியாது, வீட்டுக்காரனை திருத்த முடியாது, பிள்ளைங்களை திருத்தவே முடியாது. இவர் சிவபூஜை பண்ணிட்டே இருப்பார். அங்கே தான் நல்ல சவுண்டு டிவி அதிகமாக வைப்பான். இடைஞ்சல். அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க நாகப்பட்டினத்தில், உனக்கு இடைஞ்சலே யாருன்னு, மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம்னு வினையுலே விழுந்தி அழுது கிடக்காத ஓடி போனார். தூக்கி போடுறா முதல்ல, இவங்களை முதல்ல தூக்கி போடு, அப்பதான் சிவன் தெரியும். நீ இவங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு கைலாயத்தில் இடம் இல்லை. நீ இங்கேயே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒன்றுத்துக்கும் இல்லை. எத்தனை அடியார்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இவங்களெல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டாமா? இவங்களை காப்பாற்ற வேண்டாமா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவுலாம் அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. ருத்ராட்சத்தை கழட்டி போட்டு திருநீரை பூசாம எத்தனை கிண்டல், எத்தனை கேலி சமுதாயத்தில். சாமியாரா போயிட்டியா, பண்டரமா போயிட்டியா, நித்யானந்தா கோஷ்டி சேர்ந்துட்டியா, என்னென்ன விஷயம். இருக்கிறதுலையே உத்தமமான ஒரு பதவி சிவனடியார் பதவி. எதற்கும் ஆசைப்படாத ஒரு பதவி. அப்படி சாமி வரும்போது ஒரு திருச்சின்னத்தையோ ஒரு சங்கையோ ஊதனம்னா ஒரு திருப்தி. அப்பா, அப்படியே ஒரு மனசில் ஒரு ஆனந்தம் வரும். எங்கள் சாமிக்கு நான் சங்கோலி முழங்கிட்டேன்ப்பா, எங்கள் சாமிக்கு நான் வந்து கைலாயவாத்தியம் அப்படி டம் டம்னு அடிச்சிட்டோம்னா அது ஒரு அன்னைக்கு டிக் போட்ட மாதிரி. அன்னைக்கு ஒரு தேவாரம் படிச்சிட்டோம்னா போதும், அப்படியே சுவாமி சிரிப்பார். எல்லாரையும் பார்ப்பாரை விட யார் அடியாரோ அவங்கள மட்டும் இப்படி ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். நம்மளால காணமே பக்கத்தில் நிற்பான். போட ஏண்டா உயிரை வாங்குற, பக்கத்தில் நிற்பான். அவன் லட்சாதிபதி பிச்சாதிபதியெல்லாம் நிற்பான் பக்கத்துலேயே. நல்ல பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா வந்து நிற்பான். 1 லட்ச ரூபா மாலை கொண்டு அண்ணாமலையாருக்கு. போய் தொலைடா, அங்கே பாரு கடைசியாக நிற்கிறான் பாரு ஒரு அடியார். அப்படியே தலையில் விளக்கெண்ணையை தேய்ச்சிக்கிட்டு வழுகி அப்படியே கிராமத்தில் இருந்து விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணா. அவனை கூப்பிட்டு வரீங்க, வா 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 வா. ஏழை பங்காளன், நீ எத்தனை நகை போட்டாலும் எத்தனை பட்டாடை கட்டினாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ஒன்று பிடிச்சது, நெத்தில திருநீர் இருந்தா வா ராஜா உள்ள வாடா, வாடா ராஜா வா 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 வா. எல்லா தெய்வத்துக்கும் ஜாதி உண்டு, ஜாதியே இல்லாத சுவாமி சிவன் தான். செட்டியாரா வந்திருக்கிறார், ரெட்டியாரா வந்திருக்கிறார், மீனவனா வந்திருக்கிறார், புலையனா வந்திருக்கிறார், அந்தனா வந்திருக்கிறார். அவருக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. காரணம் அடியாருடைய அன்பு தான் அவனுக்கு வேணும். அதனால தான் திருநாளை போவார 6 மாதம் சுத்த விட்டான் சிதம்பரத்தில். நம்ம நினைக்கிறோம் 1 நாள் 2 நாள். இவர் தினம் போவான் சிதம்பரத்துக்கு. அப்படியே பார்ப்பார். இவங்க பார்த்தாலும் வேத மந்திரம் வேள்விகள். இன்றைக்கி சுதந்திரம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகிறோம், யாகத்தில் கலந்துக்கிறோம், பக்கத்தில் போய் நிற்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா? இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்கள் நம்முடைய நால்வர்கள், நம்முடைய 63 நாயன்மார்கள். அப்படி இந்த திருவையாருக்கு ஒரு சிறப்பு உண்டு. தியாக பிரம்மம் அப்படி நிறைய பதிகங்கள்லாம் பாடிருக்கிறார். அதுக்காக சொல்கிறேன், அந்த திருவையாறு போனாவே ஒரு மனம் வீசும், தேவார வாசம். அந்த காவிரி கரையை தாண்டினாலே அப்படியே ஜில்லுன்னு ஒரு வாசம் அடிக்கும். அவங்கிட்டோம்னா அப்படியே ஆட்கொண்டார் இருப்பார். அசோகா சாப்பிட்டா ஆட்கொண்டார் வந்துடுவார். அப்படியே குங்குளியை போக கம கம கமன்னு மணக்கும். அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகாமல் அப்படியே இந்த பக்கம் ரைட்டில் ஒரு கட் பண்ணிங்கன்னா நேராக 63 நாயன்மார் படித்துறை ஒன்று இருக்கும். அங்கே போய் ஜம்முன்னு அப்படியே தண்ணி ஜெல்லுன்னு பச்சை பசேல்னு போகும் காவேரி. ஒரு பல்ட்டி அடித்து அப்படி நீச்சல் அடித்து அப்படி குளிச்சுட்டு ஐயாரப்பா அப்படின்னு சொன்னோம்னா
இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, யமன் எல்லாரும் ரெடியாக வந்து வடை, பாயாசம், அப்பளம், உசுலி, பொரியல், அவியல், மசியல் எல்லாம் வச்சு ரெடியாக நிற்பாங்களாம். அப்படி நான் சொல்லலை, நாவுக்கரசர் சொல்கிறார். கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் சந்தே தலித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெரும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. ஐயாரன் 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 அடித்தலமே. ஐயாரன் அடித்தலமே. பைரவினா இப்படி இருக்கணும்.